அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து வட்டத்தின் மையம், அடுத்தது வட்டத்தின் ஆரை, அதுகள் நாங்கள் பார்த்தோம். சரியா? சரியா மகன்? சரியா மகள்? ஓம் சார். எஸ் சார். ஓகே சார். வட்டத்தின் உள்ளே, வட்டத்தின் வெளியே, வட்டத்தின் மீது, அதுகள் நோட் பண்ணிருக்கோமான்னு பாருங்க. இல்லையா? ஓம் சார். இது நோட் பண்ணுமா? ஓம் சார். ஓம் ஆமாம் சார். சார். சரியா? சரி, அப்ப ஈஸி. சரி, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி செய்துட்டு வர சொல்லி தந்தேன்னு நினைக்கிறேன். இது செய்து தானே? இது செய்துட்டு தானே? இது செய்து திருப்தியாச்சா? ஓம். ஓம் சார். சரி, இங்க என்னோட பேசுங்க தயவு செய்து. ஓம் சார். ஆட்கள் குறைவா தான் இருக்கீங்க. ஓம். சரி, இந்த பயிற்சியும் பார்த்தாச்சு. இது பார்க்கணும். இது பார்க்கணுமா? நோ. சாக்கல் சார். நம்ம எழுதுறது சார் இது. செய்திருக்கீங்களா? நோ சார். ஓம் சார். சரி, ஓம் அப்ப சார். இங்க வந்து வட்டத்தின் உள்ளே, வட்டத்தின் மீது, வட்டத்தின் வெளியே, இதுதான் டாபிக், இதுதான் விஷயம். இப்ப வட்டத்தின் உள்ளே, சரியா, வட்டத்தின் உள்ள கேட்டிருக்காங்க. அப்ப இங்க வந்திருக்கணும் விட பி வந்திருக்கணும், ஓ வந்திருக்கணும், நேரத்துல ஏ வந்திருக்கணும். போட்டிருக்கீங்களா? ஓம் சார். சரி, போட்டுக்கொள்ளுங்க. நான் செஞ்சிருக்கேன். நான் செஞ்சிருக்கேன் சார். ஆனா பின்னுக்கு செஞ்சிருக்கேன். விட சரி சார். இது சரியா? இது இந்த ஆன்சர் ஓம் போட்டிருந்தா சரி சார். போட்டுக்கொள்ளுங்க. இந்த ஆன்சர் போட்டிருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. எனக்கு சுகமே இல்ல, ரொம்ப எனக்கு கத்தே இயலாது, மெதுவா தான் பேசுவேன். இந்த ஆன்சர் போட்டிருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. அம்மா. அந்த மைக் ஓப்பன் காய்க்கணும். ரெண்டாவது கேள்வி, வட்டத்தின் மீது. வட்டத்தின் மீதுன்னு சொன்னா கோட்ல இருக்கணும். சரியா? பி வரும், இ வரும், எக்ஸ் வரும். எக்ஸ் இன்னொரு எழுத்து இருக்கா? எல். எல் எழுத்து இருக்குது. இந்த 4 எழுதி இருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்து வட்டத்துக்கு வெளியே கே. கே. கே வரும், கே சார். கே மட்டும். சரியா? கே மட்டும்தான் சார் வரும். ஓகே. சரி, அப்ப இந்த 3 கேள்வியும் சரி எடுத்தவங்க இருக்கீங்களா? ஓம் சார். சார். சரி, ஓகே, வெரி குட். சரி, நோட் பண்றோம், குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். ம் கவரேஜ் ப்ராப்ளம்னால லேட் ஆயிடுச்சு சார். இப்பதான் இந்த கேள்வி தான் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கேன். ஓகே. இது லாஸ்ட் கிளாஸ்ல தந்த கேள்வி, செஞ்சுட்டு வர சொன்னேன். இந்த ஆன்சர் போட்டிருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க.
சரியா? Om sir. சரி சார். நோட் பண்ற டைம் வேணுமா? நோ சார். நோ சார். சரி, ரெண்டாவது கேள்வி இது போட்டு தந்தேன் செய்யறதுக்கு. தந்தேன் தானே? ஓம் சார். Om இது sir. பார்த்தாச்சா இல்ல? இது பார்த்தாச்சா? விளங்கப்படுத்திட்டீங்க, ஆனா வீட்டு வெளியே தந்தீங்க சார். சரி. வட்ட வடிவமான பலகை ஒன்றிற்கு முன்னால் உள்ள இடமொன்றிலிருந்து அம்பு எறியப்படும் போது போட்டியொன்றில் அம்பானது வட்டத்தின் மீது படுமாயின் வட்டத்தின் மீது பட்டா 10 புள்ளிகளும் வட்டத்தின் உள்ளே பட்டா 5 புள்ளிகளும் கொடுப்பாங்களாம். சரியா? ஓகே சார். சரி. இவ்வாறான போட்டியில் கலந்து கொண்ட பிள்ளைகள் கீழே பிள்ளைகள் குழு ஒன்றின் ஒவ்வொரு பிள்ளையும் எறிந்த அம்பு பட்ட இடம் கீழே வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளது. 10 புள்ளிகளை பெற்ற பிள்ளைகள் யாவர்? பாத்திமா, பாத்திமா, ம், மோகன், அவங்க மோகன். பாத்திமாவும் மொகானும். சரியா? ஆம் சார். அந்த ஆன்சர் போட்டிருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு சுனில் பிரதிபன் பண்ணிக்கொள்ளணும். தேவையில்லாத கதைகள் இருக்கக்கூடாது. 5 புள்ளிகளை பெற்ற பிள்ளைகள் யாவர்? சுனில் பிரதீபன் சந்திமா. சுனில் பிரதீபன் சந்திமா. சரி, அந்த ஆன்சர் எழுதியிருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. அந்த 2 கேள்வியில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? நோ சார். இல்ல சார். சரி. அப்ப வட்டத்தின் மீதுன்னு சொன்னா பாத்திமாவும் மொஹானும், வட்டத்தின் உள் அப்படின்னா சுனில், பிரதீபன், சந்திமா. புள்ளிகள் எதுவும் பெறாத பிள்ளைகள் யாவர்? ராஜி. 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 ராஜி வட்டத்துக்கு வெளியில. எல்லா பிள்ளைகளுக்கும் மேலும் 2 தடவைகள் அம்பு எறிவதற்கு சந்தர்ப்பம் வழங்கினால் மொஹான் பெறக்கூடிய அதிகூடிய மொத்த புள்ளி யாது? 30. 30 தானே? ஆமாம் சார். சரியா? இப்ப இந்த கேள்வி ஆம் சார். நோட் பண்றீங்களா யாராவது? Om sir. வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மார்க் பண்ணிட்டேன் சார். இன்னும் டைம் வேணுமா? டைம் வேணும்னு சொல்றவங்க
மகன் நோ யாராவது இருக்கீங்களா? டைம் வேணுமா? No, sir. முதலாவது கேள்வி 10 புள்ளிகளை பெற்ற பிள்ளைகள் யாவர்? பாத்திமாவும் மொஹானும். 5 புள்ளிகளை பெற்ற பிள்ளைகள் யாவர்? சுனில், பிரதீபன், சந்திமா. புள்ளிகள் பெறாத பிள்ளைகள் யார்? ராஜு. எல்லா பிள்ளைகளுக்கும் இன்னும் 2 சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டா மொஹான் பெறக்கூடிய அதிகூடிய புள்ளி ஆல்ரெடி 10 எடுத்திருக்காரு. அவர் அடுத்த 2 வாய்ப்புலையும் அவர் வட்டத்தின் மீதே பட்டா அவருக்கு அதிகூடிய புள்ளியாக 30 புள்ளிகள் கிடைக்கும். சரிதானே? Sorry, sir. Yes, sir. சரியா. சரி, அடுத்து வட்டமான பொருட்களை கொண்டு அலங்காரங்கள் வரைதல். வட்டமான பொருட்களை கொண்டு அலங்காரம் வரைதல். அலங்காரம் வரைதல். சரியா, தலைப்பு போடுங்க பாப்போம் குயிக்கா. போட்டீங்களா? Yes, sir. சரியா மகள், சரியா மகன்? ஓகேவா? Okay, sir. Okay, sir. சரி, இப்ப உங்களோட புக்ல உள்ள அலங்காரங்கள் மூன்று தான் இங்க தந்திருக்கேன். புக்ல உள்ள அலங்காரங்கள் மூன்று தான் தந்திருக்கேன். சரி, இந்த மாதிரி அலங்காரங்கள் நீங்க கொஞ்சம் வரையணும். இது கொஞ்சம் எளிமையான அலங்காரங்கள். உங்களுக்கு விருப்பமான கொஞ்சம் அலங்காரங்களையும் நீங்க வரையலாம். சரியா? Sorry, sir. Sorry, sir. ஓகேயா? சரி, இப்ப வரைஞ்சு காட்டணுமா? இல்ல அது நீங்க வரைஞ்சு கொள்ளுங்க, அதுக்கு இடத்த விட்டு கொள்ளுங்க. இதுக்கு இந்த மாதிரிக்கே அலங்காரங்கள் இதையும் வரையலாம், வேற அலங்காரங்களும் நீங்க வரைந்து கலர் பண்ணி கொள்ளணும். சரியா? சரி, சார். வட்டமான பொருட்களை மாத்திரம் தான் பயன்படுத்தணும். ஓகே. ஓகே, சார். சரி, இப்ப நான் சும்மா வரைஞ்சு காமிக்கிறேன் ஒயிட் போர்ட்ல. சரியா, வட்டமான பொருட்கள் பயன்படுத்தல, சும்மா கையில தான் வரைகிறேன். இப்ப இங்கனைக்குல இப்படி ஒரு வட்டத்தை போடுறோம், அடுத்த வட்டத்தை இப்படி போடுறோம், அடுத்த வட்டம் இப்படி, அதுக்கு அடுத்த வட்டம் இப்படி, இப்படியே வட்டம் வரும். இல்லைங்கச்சா? தெரிஞ்சிடுச்சு, சார். இப்ப இந்த மாதிரி இப்படி வட்ட ஷேப்லேயே நாங்கள் வரைவோம். ஒரு நாணயத்தை வச்சு நீங்க வரையலாம், இப்படி வரையலாம் தானே? ஆமாம், சார். இது உள்ளுக்கும் இப்படி ஒரு வட்டம்னு வரும். சரியா, பிறகு இப்படி ஒரு டிசைன்ல ஒன்று வரையலாதா? வரையலாம், சார். அப்ப இந்த மாதிரிக்கே வித்தியாசமான சில வட்டங்களை வரைந்து சரியா நீங்க வரையலாம். ஓகே தானே? ஓகே, சார். சரி, இப்ப கிளியர் தானே? கிளியர், சார். அதுக்கு நீங்க இடத்தை விட்டு கொள்ளுங்க. சரி, சார். சரியா, அப்ப இந்த அலங்காரங்கள் நம்ம சிந்தனைக்கேற்பதான் அலங்காரங்கள் வரும். சரியா, நம்ம சிந்தனைக்கேற்பதான் அலங்காரங்கள் வரும். அடிப்படையாக உங்களோட புத்தகத்துல இந்த அலங்காரங்கள் தரப்பட்டிருக்குது. அப்ப இதை பார்த்து நீங்க வரையலாம். இது இல்லாம உங்களோட கிரியேட்டிவ், உங்களோட ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொஞ்சம் வித்தியாசமான படைப்புகளை நீங்க உருவாக்கலாம். வீட்டுல நிறைய வட்டமான பொருட்கள் வச்சிருக்கீங்க தானே? சார், இப்படி வரையலாமா?
ஓ இந்த படம் இந்த 3 படத்தையும் நீங்கள் வரையலாம். அப்படி இல்லாட்டி நான் அந்த ஒயிட் போர்டில் காமிச்சிருக்கிறத வரையலாம். வித்தியாசமான நீங்களும் வரையலாம். ஆனால் வட்டமான பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தணும். ஓகேவா? சரி சார். வட்ட கதை வேற பண்ணுங்க. சரியா? ஓகே சரி. ஓகே சார். அப்போ கிளியர் தானே? கிளியர் சார். சரி சரி. அப்போ அதுக்கு இடத்த விட்டுக்கொள்ளுங்க. இந்த பாருங்க, நான் இந்த போர்டில் போட்டிருக்கிறது இது தந்த செயற்பாடு தான். உங்களோட செயற்பாடு ஒன்று தந்து இப்படி ஒரு வட்டத்தை வரைகிறது, இப்படி நேர்கோடு ஒன்று வச்சுக்கிறது, அதுக்கு அடுத்து 2வது வட்டம், அப்புறம் 3வது வட்டம், அப்படியே அந்த நாணயத்தை நகர்த்தி 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 20 வட்டங்கள் தான் இப்படி வரையணும். விளங்கிச்சா? விளங்குச்சு சார். விளங்குச்சு சார். இப்போ இதை நாங்கள் இது வந்து இந்த மாதிரிக்க பொருளும் இருக்குது கடைகளில். இந்த மாதிரிக்க பொருள் இருக்குது கடைகளில். சிலிங்கி அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஜாய் ஜாய் என்று ஆ, பார்த்திருக்கேன் சார். சிலிங்கி இப்படி பொருட்கள்லாம் இருக்குது. அப்போ இது கொஞ்சம் லேஸ் வரைகிறதுக்கு. இப்போ இந்த மாதிரிக்க கொஞ்சம் வரைஞ்சி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிதானே? சரியா மகன்? சரி. சரியா மகள்? சரி சார். சரி சார். இந்த கேள்வியை சரி எழுதி சார். இந்த கேள்வி எழுதி குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஒவ்வொரு கேள்வியா இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். பயிற்சின்னு சொல்லி போட்டு முதலாவது கேள்வி போட்டு ஒரே ஒரு கேள்வி தானே? ஒரு கேள்வி தான் இதுல இருக்குது. இந்த படத்தை பெஸ்ட்ல வரையணும். முதலாவது கேள்வி இதா இருக்குது. சரியா? பயிற்சியின் கோள் போட்டுக்கிட்டு முதலாவது கேள்வி, வட்டத்தின் மீதுள்ள எழுத்துக்கள் எவை? நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சார் நான் எழுதித்தான் சொல்லவா விட? படத்தை வரைஞ்சிட்டீங்களா மகள்? எது சார்? இந்த நான் இந்த படமா? அந்த படத்தை வரைஞ்சி இந்த கேள்வி எழுதினீங்களான்னு கேட்டேன். ஆம் சார். படத்தை வரைஞ்சீங்களா? ஆ உண்மையே சொல்லணும். சீரியஸ் ரியலி வரைஞ்சீங்க? இல்லை தானே? ஆம் சார். ஆம் சார். படத்தை வரைஞ்சி படத்தை படத்துல வரைஞ்சி தான் கேள்வியை செய்யணும். படத்தை வரைஞ்சி கேள்வி எழுதி தான் செய்யணுமே. சார் கியூஆ அது ஏயா? அதான் சார் நான் பிள்ளையா செஞ்சு விட்டுருக்கேன். அது கியூஆ ஏயா நான் மட்டும்தான். சொல்றத நீங்க செய்ய மறுக்கலன்னு சொன்னா கேள்வி செய்ய இயலாது. நான் டெஸ்ட்ல தெளிவான விளக்கம் தான் தாரேன். அடிக்கடி என்னைய துன்புறுத்தாங்க. சரியா? ரொம்ப கஷ்டத்துல தான் படிப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? இது வந்து வட்டம்னு தரப்பட்டிருக்குது. வட்டத்தின் மீது, வட்டத்தின் உள்ளே, வட்டத்துக்கு வெளியே எழுத்துக்கள் இருக்குது. ஒரு ஆங்கில எரிச்சுவடியில ஒரு இடத்துல இருந்து ஓர்டரா உள்ள ஒரு 7 எழுத்துக்கள் தான் இங்க தரப்பட்டிருக்குது. அப்ப கொஞ்சம் சிந்திக்கணும். PQRST. சரியா? அதோட கே இருக்குது. அப்ப இங்க ஆன்சர் வட்டத்தின் மீது உள்ளன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப வட்டத்தின் மீதுன்னு சொன்னா டீயும் கியூவும் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஓகே சார். அந்த 2 ஆன்சர் போட்டிருந்தா சரி போட்டு கொள்ளுங்க. பிள்ளையா போட்டிருந்தா திருத்திக் கொள்ளுங்க. ஃபினிஷ் சார். சரியா? ஓகேவா? ஓகே சார். சரி. 2வது கேள்வி. 2வது கேள்வி, படத்தையும் குயிக்கா வரையுங்க. அதில் உள்ளது மாய்க்கே படத்தை வரையணும். தரப்பட்ட உருவில் காணப்படும் வட்ட வடிவங்கள் எத்தனை?
ஏன் எல்லாரும் கேமரா ஆன் பண்ணி வச்சு கொண்டிருக்கீங்க? செய்தாச்சா? Oh, sir. ஓம் சார். இத வந்து 6 Yes, வட்டங்கள். sir. ஓகே சார். 6 வட்டங்கள் போட்டிருக்கீங்களா? Om, sir. ஓம் சார். Yes. 6 போட்டுனா சரி போட்டுக்கொள்ளுங்க. மைக் ஆன் பண்ணா ஓப் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா மகன்? சரியா மகள்? Okay, sir. கிளியர் தானே? Clear, sir. Yes, sir. நோட் பண்ண டைம் வேணுமா? இப்ப இதையும் நீங்க ஒரு அலங்காரமா வரையலாம் தானே? ஆமாம் சார். சொல்லுங்க, வரையலுமா வரையலதா? வரையலாம் சார். அடுத்த கேள்வி இது. குயிக்கா செய்யுங்க பாப்போம். சார் இந்த வட்டம் ஒன்று தானே இருக்கு. நல்லா பாருங்க. மிச்சத்து உருளை வடிவமா இருக்கு சார். உங்களுக்கு அப்படி விளங்குதாக்குன்னு நினைக்கிறேன். வட்டம் மாதிரி. செய்தாச்சா? இல்ல சார். எத்தனை வட்டங்கள் உண்டு? ஓகே சார். ஓகே சார். எத்தனை வட்டங்கள் உண்டு? ஆன்சர் சொல்லுங்க. எத்தனை வட்டங்கள் உண்டு? 4. எத்தனை வட்டங்கள்? 4 சார். 4 வட்டங்கள். 4 போட்டுனா சரி போட்டுக்கொள்ளுங்க. சரியா? சரி சார். சரி சார். நோட் பண்றோம், வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதெல்லாம் பரீட்சை வினாத்தாள்ல வந்த கேள்விகள். சார். உங்களுக்கு இப்படித்தான் கேள்வி வரும். சரியா? சரி சார். சரி சார். இன்னும் டைம் வேணுமா? சார். வேணாம் சார். சரி, இந்த கேள்வி. எழுதிட்டீங்களா? இல்ல சார். ஓம் சார். உருவில் எத்தனை வட்டங்கள் ஓம் உண்டு? சார். 4 சார். 4. 4 வட்டங்கள். 4 போட்டுனா சரி போட்டுக்கொள்ளுங்க. 4 வட்டங்கள் போட்டுனா சரி போட்டுக்கொள்ளுங்க.
சரியா மகன், சரியா மகள்? சரி ஆம் சார். சார். சரி சார். நோட் பண்ணியாச்சா? ஆமாம் சார். ஆமாம் சார். சரி, அப்ப இந்த மாதிரி கேள்வி வந்தா செய்யலும் தானே? செய்யலும் சார். ஏழும் சார். சரி, இதை ட்ரை பண்ண பாப்போம். அங்க 4 விட தந்திருக்காங்க, கோட் அடிக்கணும். எத்தனை ஆன்சர்? ஏழு. சார் 7 7. சரி, 7 ஏழு சரியான விடை. சார். ஏழு. 7 சரி. ஓகே தானே? ஓகே சார். சரியா மகன், சரியா மகள்? சரி சார். நோட் சரி பண்றோம், சார். குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்றோம், குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. யாருடைய நெட்வொர்க் கிளியர் இல்ல? ஓகேவா? ஓகே சார். சரி, ஓகே அடுத்த சார். கேள்வி. ஓகே சார். அடுத்த கேள்வி. சரி, இது 10 மார்க்ஸ் உள்ள கேள்வி. ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் எடுத்துக்கொள்ளலாம். கேள்வியை குயிக்கா எழுதிதான் செய்யணுமே. கேள்வி எழுதிதான் செய்யணும். சார் நோர்கோடுகளா நேர்கோடு? ம், விலங்கல்ல? நோர்கோடுகளா நேர்கோடு? நீங்க கேட்கறது விலங்கல்ல. சார் நோர்கோடுகளா நேர்கோடுகளா? நேர்கோடு, நேர்கோடு. ஆனா அது இல்ல, இது இல்ல, இது இல்ல.
என்னதான் வாங்கிட்டு இருந்தீங்க அங்க போயிட்டு? சார் செஞ்சுட்டு சரி, திரும்ப ஒருக்கா பாருங்க. சரி, பாப்போமா? பாப்போம் சார். பாப்போம் சார். வட்டம் ஒன்று தரப்பட்டிருக்குது, 2 நேர்கோடுகள் இருக்குது. சரியா? ஓங்கிற ஒரு எழுத்து இருக்குது, பிங்கிற எழுத்து இருக்குது, கியூங்கிற எழுத்து இருக்குது. வட்டத்தின் மத்திய புள்ளியை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள எழுத்து யாது?
சொல்லுங்க. வட்டத்தின் மத்திய புள்ளியை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள எழுத்து என்ன எழுத்து? ஏயோ ஓ பியும் ஓ சார் ஓ ஓ, சார் ஓ சார் இதுதான் வட்டத்தின் மையம். ஓம் சார் ஓ எழுத்து. சரியா? சார் சரி சார் அடுத்து பாருங்க, வட்டத்தின் மத்திய புள்ளியில் இருந்து புள்ளிகள் ஏ பி சி டி என்பவற்றுக்குள்ள தூரம் பற்றி யாது கூறலாம்? சமமானது. சமன் சமன் சார் சமன் சமன். ஆமா ஓகே, சமனானது அப்படி சமன். சரியா? சரி சார். சரி சார் வட்டத்தினுள் உள்ள புள்ளிகள் இரண்டை எழுதுக. கியூ பி. கியூபி கியூபி. அடுத்து ஓவையும் சொல்லலாம். ஓம் ஓவை. சார் சரியா? சரி சார். சரி. உமக்கு விருப்பமான வட்ட கோலம் ஒன்றை வரைந்து காட்டுக. அப்ப நீங்க வரைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். இப்ப நீங்க அதுக்கு சரி போட்டுக்கணும். இந்த மாதிரிக்கு தான் கேள்வி வரும். கொஞ்சம் பார்த்து பழகி செய்து கொள்ளணும். சரியா? ஓகே சார் சரி. இப்ப இந்த மாதிரி கேள்வி வந்தா இது ஒரு எக்ஸாம் பேப்பர்ல வந்த கேள்வி. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார் ஓகே சார் சரி, இந்த கேள்வி செய்யுங்க. எழுதிட்டேன் சார் எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஓ ஓ சார் சரி. அல்ல, முதலாவது கேள்வி, வட்டத்தின் மீது உள்ள புள்ளிகளை எழுதுக. பி சி டி. பி சி டி எழுதியிருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. சரியா மகன்? சரியா மகள்? சார் வட்டத்துக்கு சார். எல்லாத்துக்கும் சார் சி இருக்கு. ஓ சி வராதுனா? ஆமாம் சார். சரி சரி. சரி, நான் அதை கவனிக்கல.
வட்டத்தின் உள் அமைந்துள்ள புள்ளிகளை எழுதுக. ஓவும் ஏயும் ஓவும் சார். ஓவும் சார். இந்த ஆன்சர் போட்டிருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. தேங்க்யூ மகள், அதை பார்த்து டக்குன்னு சொன்னதுக்கு. வெல்கம். சரியா? Okay, நோட் பண்ணியாச்சா? ஓகேயா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். சரி. சூழலில் காணப்படும் வட்ட வடிவமான பொருட்கள் 8 தருக. செய்யலும் தானே? செய்யணும் சார். செய்யலும் சார். செய்யுங்க பாபம். செய்யணும் சார். எஸ் சார். செய்யுங்கோ. எழுதிட்டேன் சார். என்ன எழுதிருக்கீங்க? ஒரு ஆள் சொல்லுங்க. எழுதிட்டேன் சார். ஒரு ஆள் வாசிங்க. கடிகாரம். என்னென்ன எழுதிருக்கீங்க? 8. கடிகாரம். ஓகே. சார், அடுத்து நான் சொல்றேன். எழுதியிருக்க சார் 8ஐயும் நான் சொல்லட்டுமா? எழுதியிருக்க 8ஐயும் சொல்லணும். ஒண்ணு இல்ல 8. சீடி, டயர், நாணயங்கள். சார், நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் நான் கேட்கறா சொல்லுங்க. நான் கேட்கறா சொல்லுங்க. அபாரணிக்கா சொல்லுங்க. சார், நீங்க சொல்லுங்க. வட்ட கடிகாரம், ஓகே. நாணயம், ஓகே. போத்தல் மூடிகள், ஓகே. வளையம், ஓகே. வட்ட காந்தம், ஓகே. சக்கரம், ஓகே. வட்ட தீம்புலிகள், அவ்வளவுதான். 8 இல்லையே. இன்னொன்று வட்ட ரேசர்கள். சரி, 2வது தேசானி சொல்லுங்க. தேசானி. வட்ட காந்தம்,
ஓகே செமண்டின் ஓகே யோகட் கப் ஓகே போத்தல் மூடிகள் ஓகே தொப்பி ஓகே வட்ட கடிகாரம் ஓகே டயர் ஓகே நாணயம் ஓகே அடுத்து காமிலா சொல்லுங்க. கடிகாரம் ஓகே போத்தல் ஓகே சீடி ஓகே பானை ஓகே தோசை ஓகே இட்லி ஓகே கோப்பை ஓகே தலைவாணி ஓகே பென்சில் சீவி டயர் தலவாணி வராதே. தலவாணி வராது தானே. வட்டமான தலைவாணி சார் வட்டமான தலவாணி இருக்கா? எஸ் சார் சரி இருந்துச்சுன்னா ஓகே சரி. இப்போ பாய்ஸ்ல ஒரு ஆள் பாய்ஸ்ல ஒரு ஆள்கிட்ட கேட்போம். துஷாந்த் தினுசாந்த் சொல்லுங்க. தினுசாந்த் மூடி சார், ஓகே கடிகாரம், ஓகே யோகட் கப், ஓகே தேநீர் கோப்பை சார், பிளேட் ஓகே பிளேட் சரி ஓகே வாளிகள் ஓகே வாளிகள் செமண்டின் சார், ஓகே காந்தங்கள் சார். ஓகே 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 சரி. அப்ப இந்த மாதிரிக்கு எல்லாரும் பார்த்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? சரி சார். சரி அப்ப கிளியர் தானே? வரு சார். சரி சரி ஓகே ஓகே சரி. அஹ், வட்ட வடிவமான நாணயங்கள் எவை? 2 ரூபாய் ஆஹ், 10 ரூபாய், 2 ரூபாய் 5 ரூபாய், 5 ரூபாய் ரூபாய், 5 ரூபாய் 10 ரூபாய், 10 ரூபாய் 1 சார். ரூபாய் 10 ரூபாய். 50 சதம் 50% இன்னும் புழக்கத்துல இருக்கா? இல்ல சார் இல்ல இல்ல சார். அது இல்ல. 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் நாணயம் இருக்குது. ஆனா இன்னும் மக்களுக்கு புழக்கத்துக்கு விட இல்லை. அது வந்து அந்த ஏதோ ஒரு நாளுக்கு அடிச்சாங்க நினைவு சின்னமாக. அப்ப அதெல்லாம் இன்னும் நமக்கு வந்து சேர இல்லை. இந்த நாணயங்கள் மட்டும்தான் புழக்கத்துல இருக்குது. 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய். சரியா? சரி சார் சரி ஓகே சார் சரி. அது கிளியர் தானே? கிளியர் சார் கிளியர் சார். கிளியர் சார். சரியா? ஓகேவா? சார் ஓகே சார் ஓகே சார் சரி. இது செய்யுங்க பாப்போம்.
முதலாவது படத்துல வட்டத்தின் மையம் எது? ஏ சார் ஏ. A sir. வட்டத்தின் A மையம் sir. என்ன? ஏ. மையம் ஏ. அடுத்த வட்டத்தின் மையம் ஆர் ஆர். R. மூன்றாவதுல Y Y sir. Y sir. Y. நாலாவதுல D D sir. D. சரி, அப்ப கிளியர் தானே? Clear sir. சரி, நோட் பண்ண குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணிட்டேன் சார். நானும் நாட் பண்ணிட்டேன் சார். நோட் பண்ணிட்டேன் சார். சரியா மயன்? சரியா மகள்? சரி சார். சரி சார். சரியா. கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு உருவங்களிலும் எத்தனை வட்டங்கள் காணப்படுகின்றன என குறிப்பிடுக. எழுதிட்டேன் சார். ஒன்னாவதுல எத்தனை வட்டங்கள் இருக்குது? 5 சார். நல்லா 6 பாரு. சார். 6 வட்டம். 6 வட்டம். 6 சார். 6 வட்டம். ரெண்டாவது படத்துல 12 வட்டமா? 12 சார். ஆமாம் சார். இந்த ஆன்சர் போட்டிருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. ஓகே சார். இது முதலாவது. அதை அழிச்சு கிளியர் தானே? எஸ் சார். இதுல எத்தனை வட்டங்கள் இருக்குது? இதுல 6 வட்டங்கள். சரியா? ஆமாம் சார். சரி சார்.
8. 8 sir. நாலாவதுல 8 வட்டங்கள். ஓகேவா? அடுத்ததுலயும் 8. அடுத்ததுலயும் 8 சார். ஐந்தாவதுலயும் 8. சார் அடுத்ததுல என்ன 4 வட்டங்கள் தானே சார் இருக்கு? நல்லா பாருங்க. அது படம் அப்படி தந்திருக்குன்னு யோசிக்காதீங்க மகள். நீங்க சரியா நுணுக்கா பார்க்கணும்னு பாக்குறீங்க போல. 3 சார் அதுக்கு. சார் அதுக்கு 3 சார். ஆறாவதுல 3 வட்டங்கள். சரியா? ஓகே சார். ஓகே சார். நோட் பண்றேன், குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணிட்டேன். இன்னும் டைம் வேணும்னு சொல்றவங்க? இன்னும் டைம் வேணுமா? வேண்டாம். சரியா? வேண்டாம். இந்த கேள்வி உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கொள்ளுங்க. இருக்கா? இது புத்தகத்துல இல்ல. புத்தகத்துல இருக்கா இது? இல்ல. இல்லை சார். ஸ்கிரீன்ஷாட் அடிச்சிட்டேன் சார். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கல சார். செட்ல போட்டுட்டீங்களா? ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கொள்ளுங்க. எடுக்க முடியல சார். எடுத்துட்டேன் சார். போன்ல போட்டோ ஒன்று சார் அடிங்க. நான் எடுத்துட்டேன். சரியா? ஓகே சார். எல்லாரும் சரியா? ஓகே சரி சார். சரி. என்னை கொஞ்சம் கிளாஸ் ஒரு சின்ன டைம் ஒன்ல ஏலியா விடுறேன். அடுத்த கிளாஸ் உங்களுக்கு புது பாடம் ஒன்று செய்வேன். சரியா? சரி சரி சார். சார். சரி. எல்லாருக்கும் குட் நைட். Thank you sir. Good night sir. Thank you, sir. Good night sir. Bye sir. ஓகே ஓகே.